வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி அறிக்கை எம்இஸ் பதிவேற்றம் பற்றிய முக்கிய உத்தரவு. அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான உத்தரவுகள், செய்ய வேண்டிய பணிகளை முடிப்பதற்கான கால அவகாசம் பற்றிய அறிவிப்புகளும், பள்ளி கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை இயக்கங்கள் வெளியிடப்பட்டு வருவது வழக்கம். தொடக்க கல்வி 2025-2026 கல்வியாண்டு 3ஆம் பருவம் தொகுத்தறிவு மதிப்பீடு ஆண்டு இறுதித் தேர்வு மாணவர் மதிப்பெண் எம்இஸ் பதிவேற்றம் செய்தல், தேர்ச்சி அறிக்கைக்கு வட்டார கல்வி அலுவலர்களிடம் ஒப்புகை பெறுதல், மாற்றுச் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல், அறிவுரைகளை வழங்குதல் தொடர்பாக தொடக்க கல்வி இயக்குனரின் கட்டத்தின் மூலமாக முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 3ஆம் பருவ தொகுத்தறிவு மதிப்பீடு ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி வட்டார கல்வி அலுவலர்கள் வாயிலாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பின்வரும் அறிவுரைகளை வழங்கிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். 2025-2026 கல்வியாண்டிற்கான 3ஆம் பருவ பகுத்தறிவு மதிப்பீடு ஆண்டு இறுதித் தேர்வில் 1 முதல் 8ஆம் வகுப்பில் பயின்ற மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை சார்ந்த பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் 30/4/2026 தேதிக்குள் எம்இஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும். ஒவ்வொரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்களது பள்ளி எம்இஸ் உள் நுழையும் யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஹோம் பேஜ், அப்ரூவல்ஸ் சைட், டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ், அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் NEES-இல் உள்ள விவரங்களை தற்போதைய தேவைக்கு ஏற்ப அப்லோட் செய்து சப்மிட் கொடுக்கும் பணியை 30/4/2026 தேதிக்குள் முடித்திட வேண்டும். மேற்படி டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முழுமையாக அப்டேட் செய்து நிறைவு செய்தமையை வட்டார கல்வி அலுவலர்கள் கூர்ந்தாய்வு செய்திட வேண்டும் என்றும், மாணவர் தேர்ச்சி அறிக்கையை 30/4/2026 தேதிக்குள் வட்டார கல்வி அலுவலரிடம் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒப்புதல் பெற்றிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த பணிகளை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும். அதாவது எம்இஸ் பதிவேற்றம் செய்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக 30/4/2026 கடைசி வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.